ஹாய் buddies, இஸ் நவீன் வாய்ஸ் ஓவர். புதுசாக சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் மை லவ்ங்கிற ஒரு ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். இது சீரீஸோட ஸ்டார்டிங்கில் லின்னை தான் காட்டுறாங்க. அவங்க தன்னோட அப்பாவோட கம்பெனியில் வேலை பார்த்துட்ருப்பாங்க. அவங்க ஒரு போர்ட் மீட்டிங் அட்டன் பண்ண வராங்க. அவங்க கூட பாடிகார்டு மோயுன்னு ஒருத்தி வருவான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடெண்ட்டில் லின்னோட கண்ணில் வந்து பாதிச்சிருக்கும். அதனால அவங்களுக்கு இப்போ பார்வை இல்லாமல் போயிருக்கும். அது கண்ணு தெரியாமல் இருக்கும். அவங்களோட பாடிகார்டு மோயு தான் ரொம்ப அமைதியாக ரொம்ப கம்போஸ்டாகவும் இருப்பான். அவன் ரொம்ப அழகாகவும் இருப்பான், அதே நேரத்தில் ரொம்ப கிளவராகவும் இருப்பான். இதுக்கு இடையில லின் தன்னோட ஃபியான்சியை வந்து மீட் பண்ண போகிறாங்க. அந்த நேரத்தில் மோயு அவங்களுக்கு கால் பண்ணி அங்கே போகாதீங்க, அது ஒரு ட்ராப் மாதிரி இருக்குது, உங்களுக்கு ஆபத்து இருக்கலாம் அப்படின்னு வார்னிங் கொடுக்குறான். ஆனால் லின் வந்து அதை கேட்க மாட்டாங்க. இது என்னோட அப்பாவோட கம்பெனி, அதை நான் தான் வந்து மேனேஜ் பண்ணணும், எந்த ஆபத்து வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மீட்டிங் ஹாலுக்குள்ளே பாடி கார்ட்ஸ்க்கு அனுமதி இருக்காது. அதனால் மோயு தன்னோட நெக்லஸை கழட்டி அதை லின்க்கு வந்து போட்டு விட்றான். அவன் இதில் ஒரு பட்டன் இருக்குது, ஏதாவது ஆபத்து வந்தால் அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க, நான் உடனே உள்ளே வந்து காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். லின் உள்ளே போனதும் அங்கே அட்மாஸ்பியரே வேறு மாதிரி இருக்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அங்கே ஷென் கம்பெனியோட மார்டேஜ் பண்ணியிருக்கிறது தெரிய வருது. நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் கூட அங்கே இருப்பாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து லின்னுக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள பயமுறுத்தி சில டாக்குமெண்ட்டில் சைன் பண்ண சொல்கிறாங்க. உங்கள் அப்பா தான் செத்து போயிட்டார்ல, நீ இந்த கம்பெனி ரன் பண்ணுறதுக்குன்னு தகுதியானவனா கிடையாது, சிஓ பொசிஷனை எங்களுக்கு விட்டு கொடுத்துடு, உன்னோட ஷேர் எல்லாத்தையும் எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் லின் அமைதியாக அந்த நெக்லஸில் இருந்த பட்டனை ப்ரெஷ் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இருந்தவங்க அந்த நெக்லஸ் அவங்கள்ட்ட இருந்து பறிக்க முயற்சி பண்ணுறாங்க. அதே நேரத்தில் லிங்கோட அப்பா யூஸ் பண்ண ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் கீழே விழுந்துடும். அது அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா அதுதான் அவங்க அப்பாவோட கடைசி நினைவாக வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் அங்கே இருந்தவங்க அந்த ஹேண்ட் கர்ச்சீஃபை காலில் மிதித்து அதை எரிச்சிடுறாங்க. அதுக்கு மேலே அவங்கள கேலி பண்ணி உன்னோட அப்பாவோட கம்பெனியை உன்னால காப்பாற்றவே முடியாது, இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதே சமயம் கீழே மோயோ நிறைய பேர் கூட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கதை காட்டுறாங்க. சரியான நேரத்துக்கு மோயோ மீட்டிங் ஹால்குள்ளே வந்துடுறான். அங்கே இருந்தவங்க லின்னை ஃபோர்ஸ் பண்ணி டாக்குமெண்ட்லாம் சைன் வாங்க போகிற நேரத்தில் அவன் உள்ளே நுழைஞ்சிடறான். உடனே அவன் லின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அங்கேருந்து வெளில கூட்டிகிட்டு போயிடுறான். லின்னை வந்து கையில் தூக்கிட்டு அப்படியே அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். நிறைய பேர் அவங்கள வந்து சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அவங்க ரெண்டு பேருமே யாருக்குமே தெரியாத மாதிரி ஒரு இடத்துல வந்து மறைஞ்சுக்கிறாங்க. அந்த நேரத்தில் மோயு வந்து லின்னோட முகத்தை வந்து டச் பண்ணி அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு லின்னுக்கு வந்து சில பழைய மெமரிஸ் எல்லாம் நினைவுக்கு வர ஆரம்பிக்குது. அவங்க அப்பா இறந்த அன்னைக்கு அந்த நாள் வந்து ஞாபகம் வரும். அன்னைக்கு வந்து யாரோ வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, அவங்க அப்பாவும் ஒருத்தர் அமைதியாக இரு அப்படின்னு சொன்னது நினைவுக்கு வருது. அப்பதான் அந்த நபர் வந்து மோயு தான் அப்படின்னு அவங்களுக்கு புரியுது. அதை நினைச்சு ரொம்ப ஷாக்கான லின் வந்து அப்படியே மயங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் கண்ணை திறக்கும் போது அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. மோயு அவங்கள சேஃப்டியாக வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பான். அவங்களுக்கு ஃபீவர் இருக்கிறதுனால ட்ரிங்க் கொடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் லின் வந்து அவன் மேலே ரொம்ப கோபமாக இருப்பாங்க. நீ ஒரு கொலகாரன் அப்படின்னு சொல்லி அவனை தாங்கிட்ட நெருங்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவோட மரணத்துக்கு பின்னாடி மோயு இருக்கலாம் அப்படின்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. ஆனால் மோயு அதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லைல்ல அப்படின்னு அமைதியாக பேசிகிட்டு இருப்பான். அதோடு நீங்கள் என்னை ஜாப்லேருந்து கூட ரிமூவ் பண்ண முடியாது, ஏன்னா உங்கள் அப்பாவே என்னை இந்த வேலைக்கு வந்து டைரெக்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறான். அவன் ஒரு ரெக்கார்டிங் வந்து ப்ளே பண்ணுறான். அதில் லின்னோட அப்பா மோயோவிட்ட 5 வருஷம் கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் லின், நீ உண்மையை ப்ரூவ் பண்ணணும், ஏன்னா அவனோட அப்பா வந்து நீ கொலை பண்ணலை அப்படிங்கிறத நீ நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பழைய இன்சிடென்ட் வந்து நினைவுக்கு வருது. அவங்க எதிரிகள்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருந்தப்ப மோயா அவங்கள வந்து அமைதிப்படுத்துறதுக்காக சடனாக அவங்களோட லிப்பில் வந்து கிஸ் பண்ணியிருப்பான். அதே நேரத்தில் கோபத்தில் லின் கத்தியை வச்சு அவனை அட்டாக் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த காயம் இன்னும் அவனோட உடம்புல இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால உன்னோட கிளாத்தெல்லாம் ரிமூவ் பண்ணு, நான் அந்த காயம் இருக்கான்னு நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மோய உடனே அவங்கள தடுத்து நிறுத்தி இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் லின் அதுலேயே வந்து முன்புறமாக இருக்கிறாங்க. அவன் சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க. நேராக மோயோட ஷர்ட்டையை கழட்டுறாங்க. அவங்க அவனோட பாடியை வந்து டச் பண்ணி அந்த காயத்தோட மார்க் எங்கேயாவது இருக்கா, அந்த தழும்பு இருக்கான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. லின்னோட கை வந்து மோயோட செஸ்ட்டு கிட்ட வரும்போது மோயோட ஹார்ட் பீட் வந்து வேகமாக ஆரம்பிக்கும். அதை ஃபீல் பண்ண லின் வந்து ஏன் உங்களோட ஹார்ட் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து பீட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மோயு வந்து ஃபஸ்ட் டைம் என்னை ஒரு பொண்ணு இப்படி வந்து டச் பண்ணுறாங்க, அதனால தான் இப்படி நடக்குது போல் அப்படின்னு அமைதியாக சொல்கிறான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் லின் அவங்க
தேடிட்டு இருந்த அந்த காயத்தோட தழும்பையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே இந்த மார்க் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மோயு பாடியில் இருந்த மற்ற தழும்பு எல்லாத்தையும் காட்டுறான். என்னோட வேலையே இப்படித்தான், என் உடம்பு முழுக்க நிறைய காயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட லின் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த எல்லா விஷயங்களும் அவங்கள பயமுறுத்த ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவங்க நேராக சியானோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே சியானும் இருப்பான், ஷியோவும் அங்கேயே தான் இருப்பாங்க. ஷியோ லின்னோடையே அவங்க வீட்டில் இருப்பான். அதனால லின் வந்து அவங்கள முழுசாக நம்புகிறாங்க. ஆனால் ஷியோக்கும் ஷியானுக்கும் இடையில ஏதோ சீக்ரெட் கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது லின்க்கு வந்து தெரியாது. அந்த நேரத்தில் லின் வந்து ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. அவங்க ஷியான் கிட்ட, எனக்கு பாடி கார்டு மோயு மேலே வந்து முழு நம்பிக்கை இல்லை. என்னோட அப்பா இறந்த அதே நாள் அவன் வீட்டுக்குள்ளே வந்தான். முதல்ல என்னோட ரூமில் வந்து மறைஞ்சிட்டு தான் இருந்தான். அதுக்கப்புறம் மேலே போய் என்னோட அப்பா கிட்ட வந்து பேசினான். ஆனால் அவங்க 2 பேருக்கு ஆர்கியூமெண்ட் நடந்த மாதிரி நான் என் கண்ணால் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்னோட அப்பாவோட சாவுக்கு பின்னாடி அவ இருக்கலாம்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இப்போ அதே மனுஷன் மறுபடியும் அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸாக முயற்சி பண்ணுறான் அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனால் ஷியான் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறான். இது எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அதிர்ச்சி காரணமாக கூட இருக்கலாம்ல. ஆனால் அன்னைக்கு சந்தேகப்படுற மாதிரி யாருமே பிடிபடலை. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாவோட டெத் வந்து நேச்சுரல் கேஷ்னு டாக்டர் கூட சொன்னாங்க. அது மர்டர் இல்லைன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனை வந்து காட்டுறாங்க. லின்னோட அப்பா இறந்த அன்னைக்கு அவங்க படிக்கட்டில் இருந்து கீழே விழுந்திருப்பாங்க. அதனால் அவங்க தலையில் பலமாக அடிபட்டு பிரெயினில் வந்து ப்ளீடிங் ஏற்பட்டிருக்கும். அதனால் அவங்களோட கண்ணோட ஐசைட்டை வந்து பாதிச்சிருக்கும். பார்வை கம்ப்ளீட்டாக வந்து போயிருக்கும். அந்த நேரத்தில் டாக்டர் கூட அவங்களுக்கு மறுபடியும் பார்வை வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே குறைவு. ஆனால் இப்போ அவங்க கண்டிஷன் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகலாம். ஒரு நாள் பார்வையும் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் லின் தூங்கினதுக்கப்புறம் மோயோ லின்னோட அப்பாவோட ஸ்டடி ரூமுக்கு போகிறான். அங்கே லாக்கரை திறந்து சில இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து தேட ஆரம்பிக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் தான் லின்னுக்கு சந்தேகம் வந்து அந்த ரூமுக்கு வராங்க. மோயும் உடனே எதுவுமே தெரியாத மாதிரி மறைஞ்சிக்க ட்ரை பண்ணுறான். அப்போ ஒரு புக்கு கீழே விழுக போகும். அதை லின் மேலே விழுகாமல் இருக்கிறதுக்காக மோயும் உடனே முன்னாடி வந்து அதை பிடிச்சிடுறான். அவன் தனக்கு வலிச்சாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு எந்த காயமும் ஆக விட மாட்டான். ஆனால் லின் மறுபடியும் அவன் மேலே வந்து அக்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீ ஏதோ ஒன்று வந்து மறைக்கிற, நிச்சயமாக உனக்கு எதிரான எவிடன்ஸ் வந்து நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மோயை வந்து அவங்க கையை பிடிச்சி நிறுத்தி, நான் உண்மையாகவே அவங்க அப்பா வந்து கொண்டிருந்தா இப்போ நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் சத்தம் கேட்டு ஷியானும் ஷியோவும் அங்கே வராங்க. அப்போ ஷியான் சொல்கிறான், இந்த ஸ்டடி ரூமில் ஒரு ஹிடன் கேமரா இருக்குது, அதோட ஃபுட்டேஜை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே மோயு வந்து கேமராவோட மெமரி கார்டை எடுத்து அவங்கள்ட்ட வந்து கொடுக்குறான். ஆனால் லின் அவன் அமைதியாக இருக்கிறது அவன் பயப்படுறனால தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த கார்டை ஷியோ கிட்ட கொடுத்து ஃபுட்டேஜை பார்த்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஷியோ சீக்ரெட்டாக அந்த வீடியோவில் இருந்த ஒரு முக்கியமான மர்மமான பாட்டை மட்டும் எடிட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் போட்டு காட்டும்போது அதில் சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் மோயோ ஷியோ கிட்ட வரான். அவங்க அமைதியாக ப்ராப்ளமை உருவாக்கணும்னு அந்த பாட்டை ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால ஷியான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கான். மெமரி கார்டையும் அவன் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் மோயு வந்து ஒரு சீக்ரெட் பிளேஸ்க்கு போகிறத காட்டுறாங்க. அங்கே ஒருத்தனை வந்து கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ தான் பெரிய ட்விஸ்டே ரிவல் ஆகுது. இப்போ லின் கிட்ட இருக்க பாடி கார்டாக இருக்கிற அந்த மனுஷன் உண்மையாகவே மோயு கிடையாது. அவன் உண்மையாகவே ஜோ. ஏதோ ஒரு காரணத்துக்காக மோயோட ஐடென்டிட்டி எடுத்துக்கிட்டு லின்னுக்கு பக்கத்துலேயே வந்திருக்கான். அவனோட ரியல் மோட்டிவே வேற. ஏன்னா லின்னோட அப்பா சில இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மறைச்சு வச்சிருக்காரு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவன் இந்த ஐடென்டிட்டியில் இருக்கிறான். ஏன்னா அவனோட அப்பாவோட பிஸ்னஸை வந்து அழிச்சதுக்கும் அதனால் ஏற்பட்ட மரணத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய உண்மை இருக்குது. அந்த உண்மையை இப்போ வெளியில் கொண்டு வர்றதுக்காக தான் அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அதனால ஜோ இன்னும் கொஞ்ச நாள் மோயு மாதிரியே நடிக்க வேண்டிய நிலைக்கு இருக்கு. அடுத்த நாள் காலையில் லின், அதான் 2வது நாள், மோயு அவங்களுக்கு ஒயிட் ரோஸ் கொண்டு வந்து சைட் டப்பில் வைக்கிறான். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி காஃபியும் செஞ்சு வைக்கிறான். ஆனால் லின் மனசில் இருக்கிற சந்தேகம் மட்டும் குறையவே மாட்டேங்குது. அவங்க என் முன்னாடி ஸ்மார்ட்டாக நடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணாத அப்படின்னு அவனுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. அதுக்கு மோயும் நான் என்னோட வேலையை தான் பண்ணுறேன் அப்படின்னு அமைதியாக சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்கள பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். 2 பேரும் கீழே வரும்போது ஷியோ ஏற்கனவே அங்கே இருப்பாங்க. ஷியோ லின்க்கு வந்து சூடாக இருக்க கஞ்சியை வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது ரொம்ப சூடாக இருக்குமா, லின்னோட கையில் வந்து அது சுற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மோயு இடையில வந்து அவங்கள வந்து பாதுகாக்கிறான். அவங்களுக்கு எந்த காயமும் ஆக விட மாட்டான். இது எல்லாத்தையும் பார்த்த ஷியோக்கு இந்த பாடி கார்டுனால நமக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அவங்களும் ஷியானோ சேர்ந்து இவனை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தி விடணுமே அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க.
பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் லின் ரெடி ஆகுறாங்க. அவங்க பழைய வீட்டு வேலை பார்க்குறவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த வீட்டு வேலை பார்க்குறவங்க திடீர்னு ஜாப்பை விட்டு போயிருந்திருப்பாங்க. இவங்களுக்கு தான் கண்ணு தெரியாமல் இருக்கும்ல, அதனால இது எல்லாமே லின்னுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பார்வை இல்லாமல் வாழ்றது அவங்களுக்கு ஒரு புது அனுபவம் தானே. நடக்கும்போதெல்லாம் அடிக்கடி இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு தடையும் மோயும் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் அவங்கள தூக்கி கார் சீட்டில் உட்கார வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சீட் பெல்ட்னா போட்டு விடுவான். அவன் சொல்கிறான், உங்கள் அப்பா என்னோட கான்ட்ராக்டுக்காக அட்வான்ஸாக நிறைய பணம் கொடுத்துருக்காரு, நான் என்னோட டியூட்டியை மட்டும் சரியாக செய்யணும் அப்படின்னு சொல்லுவான். அவங்க டெஸ்டினேஷனுக்கு பக்கத்தில் வரும்போது ரோடு வந்து பிளாக் ஆயிடும். ஆனால் லின் வந்து சரி இன்னும் கொஞ்சம் தூரம் தானே நடந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோடு கிராஸ் பண்ணும்போது மோயு ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்கள வந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் லின் வந்து அவங்க கூட சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. இது உனக்கு நல்ல சான்ஸ் தானே, நான் இப்போ ரோட்டில் தான் போயிட்டுருக்கேன், ஒரு காரை வச்சு நீ அடித்து தூக்கி கொண்டுரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு மோயு வந்து நீங்கள் ரொம்ப கிளவராக இருக்கீங்க, என்னோட வார்த்தையை ரெக்கார்ட் பண்ணி அதை எவிடன்ஸை கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு ரிப்ளை பண்ணுறான். அதோட நான் உண்மையாகவே உங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினச்சிருந்தா அதை இதுக்கு முன்னாடியே பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.